ஹாய் ஈஸ்வரி, how are you? நான் நல்லா இருக்கேன். ஆமா, அப்புறம் செல்போன் கண்டுபிடிச்சே மட்டும் என் கையில கிடைச்சான், அவனை கொன்றுவேன். அவங்களுக்கு நீ நன்றி தான் சொல்லணும். ஏன்னா இத்தனை வருஷம் கழிச்சு உங்க லவ் சேர்த்து வச்சிருக்காங்கல்ல, அதுக்கு தான். ஆமா ஆமா, இது 3வது மாசம். டெய்லி 2 தடவை குங்குமப்பூ சாப்பிடுறேன். அப்பதானே குழந்தை என்ன மாதிரி சிகப்பா இருக்கும். மொத்தத்துல என்னைய மாதிரி இருக்காது. பின்ன என் குழந்தை என்ன மாதிரி தான் இருக்கும், அழகுலயும் சரி அறிவுலயும் சரி. என் குழந்தையோட ஃபியூச்சரை எப்படி எல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா? நான் கட்டப்புற ஹாஸ்பிட்டலுக்கு அவன் தான் எம்டி. கள்ள புருஷனை மறக்க முடியல. இந்தாங்க. மீரா, ஒரு நிமிஷம். ஒண்ணுமில்ல, ஹாஸ்பிட்டலுக்கு அபாசன் கேஸ் எல்லாம் வரும்ல? ஏன் கேக்குறீங்க? சும்மா ஒரு ஜெனரல் நாலேஜுக்காக கேட்டேன். வருவாங்க. தப்பு இல்ல? சம்டைம்ஸ் அன்மேரிட் பர்சன் வருவாங்க, அப்பதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப மேரிடு பர்சன் வந்தா அபாசன் பண்ணிக்கலாம். இது பாருங்க, இப்படி கிறுக்குத்தனமா யோசிக்கிறத விடுங்க. அத்தைக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னா நீங்க இவ்வளவு நாள் சும்மா இருந்தீங்க. இப்ப அத்தை வேற ஊர்ல இல்ல, இனி நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. கருவை கலைச்சிரு, வேலைக்கு போகாதன்னு ஆரம்பிச்சிருவீங்க. கரெக்ட். கருவை கலைச்சிரு, வேலையை விட்டுரு. யோ, உன்னதாண்டா. ஏய், மெல்ல பேசுடி, வெளியில வேலைக்காரி இருக்கா. இனிமே வேலைக்கு போகாத, கருவை கலைச்சிரு, அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்ன மாமனை உள்ள தூக்கி வச்சிருவேன். ஹலோ, அதுவும் நான் டாக்டர், புள்ளத்தாச்சி வர. கம்ப்ளைண்ட் பண்ண 7 வருஷம் ஜெயிலு, வெளியவே வர முடியாது. புரிஞ்சுதா? இனிமே அபாசன் செஞ்சுக்கன்னு சொல்ல மாட்டேன். அது நானே செஞ்சிடுறேன். ஏய் அனு, இங்க வா. ராதான்னு செல்லமா கூப்பிடலாம்ல. சரி சரி, நான் என்ன சொன்னாலும் நீ செய்வியா? என்னதான் உங்களுக்குள்ள சண்டையா இருந்தாலும் அம்மா இருக்கும்போது அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் என்ன? நான் என்ன சொன்னாலும் கேப்பியா? தயாரா இருக்கேன். நான் சொன்ன உடனே பீஸ் கேரியரை புடுங்கணும். ஆன்னு சத்தம் கேட்டோன்ன பீஸ் கேரியரை போடணும். ஓகேவா? இவ்வளவுதானா? எப்ப ஆஃப் பண்ணும்? நான் ரெடி. குள்ளச்சிக்கு இந்த எண்ணெய் பத்தாது.
ஏ மீரா, கீழே வந்து மெழுகுவர்த்தி ஒத்தவடி. அம்மா வலிக்குதே. ஐயோ அம்மா. என்னாச்சு? ஏங்க இப்படி கோமாளித்தனமா நடந்துக்கிறீங்க? என்ன பண்ண? என்ன பண்ணீங்களா? யாராவது வாழைப்பழத்தை தின்னுட்டு அங்கனக்குள்ளே தோலை போடுவாங்களா? உங்களுக்கு என்னங்க ஆச்சு? ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? படாத இடத்துல பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? அம்மா பூஸ்ட் இத சாப்பிடுங்க. நான் ஒத்தடத்துக்கு வெந்நீர் எடுத்துட்டு வரேன். சீக்கிரமா. அப்பா. நான் கீழே விழுந்தது இருக்கட்டும், அவ ஏன் கீழே வரல? நான் கீழே இருந்து கூப்பிட்டேனே. அதுவா ஐயா? அம்மா கண்ணை மூடிக்கிட்டு பாட்டு கேட்டுட்டு இருந்தாங்களா? கரண்ட் கட் ஆனது தெரியல. அப்புறம் ஹால்ல சத்தம் கேட்டது. ஃபியூஸ் கட்டி போட சொன்னீங்களா? நானும் போட்டேனா? அப்புறம் கரண்ட் வந்துச்சா? உள்ள வந்து பார்த்தா மல்லா அக்கா விழுந்து கிடக்குறீங்க. அம்மா உக்கப்பிள்ளான்னு மேல போனா படிக்கட்டெல்லாம் ஒரே எண்ணெய். அதுக்கப்புறம் என்ன? எண்ணெயை தொடச்சிட்டு உங்களை கொண்டு கட்டல போட்டோம். நீ மட்டுமா? நான் அம்மாவும் சேர்ந்து தான் போட்டோம். ஐயோ, எசக முசகா போட்டு குறுக்கு பிடிச்சிக்கிச்சே. வலி வலிக்குதே. என்னங்க, எனக்கு ஒரு 5000 ரூபாய் அவசரமா வேணும். என்ன பண்ற? இதெல்லாம் ஒரு பொழப்பா? கட்டின பொண்டாட்டி கருவை கலைக்க பிளான் பண்ற நீ எல்லாம் ஏன் பொழப்ப பத்தி கிண்டல் பண்றியா? டேய், நீ பணமும் தரல, உன் பிளானுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கிட்ட. மவனே, உன்னை எங்க போட்டு கொடுக்கணுமோ அங்க போட்டு கொடுக்குறியா? அம்மா என்ன? அஞ்சாறு பேர் சேர்ந்து அடிச்சு போட்ட மாதிரி வலிக்குது. நைட்டு சுடுதண்ணி எடுத்துட்டு உத்தரம் கொடுக்க வர்றேன்னு சொன்ன, வரவே இல்லை. ஏய், என்னடி கேட்டுக்கிட்டே இருக்கே? சோளக்கட்டு பொம்மை மாதிரி உட்காந்துருக்க. ஒண்ணு அப்பா முட்டியும் போச்சா? ஐயோ, இவன் எங்க நம்மளே கவனிக்க மாட்டேங்கிறா. இதுல வேற டாக்டருங்கிறா. நீ எல்லாம் பொண்டாட்டி அடி. பொண்டாட்டி நான் கேக்குறேன், எப்படி அடிபட்டுச்சு? அது வந்து கரண்ட் கட் ஆயிருச்சு, நான் கீழே விழுந்துட்டேன். எப்படி கரண்ட் கட்டாச்சு? என்ன கேட்டா? உன்னை கேட்காம வேற யார கேக்குறது? போய் ஈபி ஆபீஸ்ல கேளுறே. டேய், பதில் சொல்லிட்டு போடா. என்னடி ஆளாளுக்கு வாடா போடாங்கறீங்க? வேற யார் சொன்னா? வேலைக்காரி கூட சொன்னா. வேலைக்காரி ஏன் சொன்னா? அவ என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தா நான் திட்டுனேன். நீ மட்டும் என்ன தப்பா நடந்துக்கலையா? நான் என்ன தப்பா நடந்தேன்? என் கருவை கலைக்க நடத்தின நாடகம் எனக்கு தெரியும். நீ புரியாம தான் சில விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கேன்னு நினைச்சேன். எப்போ உன் குழந்தைய கொல்ல துணிஞ்சிட்டியோ என்னால உன் கூட இருக்க முடியாது. உன் தமிழ நான் பைத்தியமானதுக்கு அவன் பொண்டாட்டி காரணங்கிறதுக்காக உன் பொண்டாட்டி என்ன நீ பைத்தியமாக்கிடுவ. இப்போ எனக்கு உன்னை விட என் குழந்தை தான் முக்கியம். நான் போறேன். ஓ, நைட்டே பேக் பண்ணிட்டியா? ஏண்டி, போறதுன்னு டிசைட் பண்ணிட்டு தான் இத்தனை தடவை வாடா போடானியா? இனி நீ நேரம் எங்க போவேன்னு தெரியும். அங்க வெல்கம். சிரம்
பரவாயில்ல சார். பரவாயில்ல, உட்காருங்க. வாட் மீரா, என்னாச்சு? சார் அது இல்லை, வீட்டுக்கே வந்திருக்கீங்க. என்னோட ப்ரொஃபஷன் என் பர்சனல் லைஃப்பை டிஸ்டர்ப் பண்ணுறதுனால ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்க வந்திருக்கேன். ஃபேமிலியில் ஏதாவது ப்ராப்ளமா? சொல்லுங்க மீரா, டெல் மீ. இல்லை, பர்சனல் சார். என்னடி பர்சனல்? என்ன உன் புருஷன் உன் மேலே சந்தேகப்படுறானா? ஏய், ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு எம்டிடினா ஏதோ உன் மேலே கைப்பட்டதுக்காக கன்னத்தில் அரையிற. அதை சகிச்சுக்கிட்டு நான் சும்மா இருக்கணும்? அதுக்கு தாண்டி முடிவு பண்ணேன். ஜஸ்ட் 4 unknown கால்ஸ். உன் புருஷன் குழம்பி சின்ன பின்னமாயிருப்பானே. இப்ப புரியுதா நான் யாருன்னு? உன்னை நான் பழி வாங்கணும்னா நீ நல்லா வாழக்கூடாது, உன் புருஷன் உன் கூட சேரக்கூடாது, உன்னை வெறுக்கணும். என்ன பண்ண என்ன பண்ண என்ன பண்ண என்ன பண்ண பண்ணண்டி, நான் தான் பண்ணேன். உன் பேக்ல காண்டத்தை போட்டதே நான் தாண்டி. யூ ராஸ்கல், இவ்ளோ குழப்பத்துக்கு நீதான் காரணமா? நீயும் உன் புருஷன் கூட சேர முடியாது. உன் புருஷன் இன்னும் கொஞ்ச நாள்ல மென்டல் ஆயிரும். நிறுத்துடா. அவர் நல்ல மனசுக்கு அவர் நல்லா தான் இருப்பாரு. நான் அவரை விட்டு பிரிஞ்சு வந்ததே அவர் குழந்தைய நல்லபடியா பெத்து அவர் கையில கொடுக்கதாண்டா. இந்த விஷயம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சா அவர் உன்னை கொன்றுவாரா? அதுக்கு நான் உன்னை விட்டாதானடி. விடுடா.